ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரசமலாய் கேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக அந்த ரசமலாயோட அந்த கேக் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இன்கேஸ் பீட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் விஸ்க்கு கூட வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நான் இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை 3 பார்ட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடிச்சுக்க போகிறேன். இப்போது செகண்ட் டைம் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து பீட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த முட்டை நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அடுத்தது 3rd பார்ட் சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சில்கியாக இருக்குன்னு. இப்போ இதில் நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ரொம்ப மைதா மாவு போட்டிங்கன்னா கேக் ரொம்ப ஹார்டாயிரும், நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்காது. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சால்ட், இதை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் 1ல் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு நல்லா எக்கோட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போது அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர் கூட உருக்கி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கேக் பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பால் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த மெஷர்மெண்ட் படி பண்ணிங்கன்னா கேக் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கேக் பேட்டர் இருக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஓவன் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் மட்டும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது ஒரு கேக் டின்னில் நான் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டர் ஊற்றிக்கலாம். பாதி அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். அது நல்லா பேக் ஆகி வரையில் நல்லா பெருசாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 தடவை டேப் பண்ணிட்டோம்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் உடஞ்சி கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதை 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இது உள்ளே வச்சிடலாம். அடுத்தது இந்த ரசமலாய் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வைக்கிறேன். பேனில் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால எனக்கு கொஞ்சம் ஆடாக கிடச்சிது. ஸோ நான் அதையும் சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 1/3 கப் அளவுக்கு பால் பவுடர், மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்ட் சேர்த்துக்கிறேன். மில்க் மெய்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். அது 1 கப் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். சைடில் ஆடை சேரும், அதை எடுத்து விட்டு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா 1 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி வந்துருச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்தது அந்த க்ரீம் வேணும். நம்ம விப்பிங் க்ரீமில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு பாலும் 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர், அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க், இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு பால்கோவா டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிட கூட ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதை நம்ம விப்பிங் க்ரீம் கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா க்ரீமியாக, அதாவது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும்.
இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வந்து நல்லா ஆறி வரணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து விப்பிங் க்ரீம் கூட சேர்க்க முடியும். அடுத்தது நம்மளோட கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஒயர் ரேக்கில் வந்து நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள் கேக்கு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் சொன்ன மெஷர்மெண்ட் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கேக்கு. அது வந்து ஒரு பேப்பர் மாதிரி மடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த கேக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இப்போ இந்த கேக்கில் வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணணும். இந்த சுகர் சிரப் வந்து நம்ம நார்மலாக ஆட் பண்ணாமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்தோம்னா இன்னும் கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நார்மல் சுகர் சிரப்பை விட இந்த மாதிரி சிரப் வந்து நம்ம கேக்கில் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலும் இந்த விஸ்க்கும் வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். அடுத்தது 3/4 கப் அளவுக்கு நல்லா சில்டு விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்காக வரணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து எடுக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பால்கோவா க்ரீம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம விப்பிங் க்ரீமில் வந்து இதை சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் வந்து அந்த ரசமலாய் கேக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா விப்பிங் க்ரீம் கூட நம்ம இந்த பால்கோவா க்ரீம் வந்து சேர்க்கறனால அந்த கேக் வந்து அப்படியே ரசமலாய் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன கட்டி இருக்க தான் செய்யும். அது வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்காக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் அந்த ரசமலாய் கலர் வரக்கு வேண்டி நான் 2 ட்ராப் வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து குங்குமப்பூ கூட வந்து பாலில் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம் அந்த கலர் வர்றதுக்கு வேண்டி. இப்போ பாருங்கள் இந்த கலரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து க்ரீம் கிடச்சிருச்சு. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கேக் பேஸ் வந்து வைக்கிறேன். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் வந்து நம்ம ஆட் பண்ணால் தான் வந்து அந்த கேக் எப்போவுமே வந்து நல்லா அந்த மாய்ஸ்சராக ஒரு சாஃப்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் ஹார்டாயிரும். இப்போ அடுத்தது வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து நான் அந்த விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி நாசில் என்ன மாதிரி டிசைனில் வேணுமோ அந்த நாசில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து பைப்பிங் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் இந்த க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த கேக் பேஸ் வந்து வச்சுக்கலாம். இதுலேயும் அந்த சுகர் சிரப் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து அந்த டிசைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா வந்து சிம்பிளாக ஃப்ளாரல் டிசைன் மாதிரி போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த கேக் வந்து இப்படியே கூட நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம வந்து ரசமலாய் வந்து ஃபுல்லாக ஊற்ற போகிறோம். அப்போ வந்து பாருங்கள் கேக் எவ்வளோ இன்னும் வந்து டேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்க போகுது. அவ்வளோதான், கேக் டிசைன் வந்து போட்டாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். நீங்கள் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் இருக்குல்லையே, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருந்தோம். அது வந்து நல்லா ஆடையெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா சூப்பர் கெட்டியாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கேக் சைடில் வந்து ஊற்ற போகிறோம். இதுதான் வந்து ரசமலாய் கேக்கே வந்து ஒரு ஹைலைட்டு. இப்போ இந்த மில்கோடு சாப்பிடும்போது இந்த ரசமலாய் டேஸ்ட்டே வந்து தனி லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மேலே வந்து ஊற்றி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக, ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இது எல்லாருமே கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்லேயே செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அந்த கேக்கு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிறப்ப கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் பீஸ் மேலே கொஞ்சமாக அந்த ரசமலாய் மில்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.